அன்பே நிலையானது முருகர் சொல்றாரு. அன்பு இருக்க இடத்துல நான் இருப்பேன்னு சொல்றாரு. அன்புன்னா முருகர், முருகர்னா அன்பு. அப்போ நம்மளும் அந்த அன்புக்காக தான் இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கோம். அன்போடு தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சிவத்தையும் அன்பால தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நம்ம நேசிச்சவங்க, ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருப்போம். நேசிச்சவங்க இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்காங்க. நம்மளுக்காக அன்பா வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நம்மளை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. நாமும் அவங்களுடைய அன்புக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும். கட்டுப்பட்டு தான் இருப்போம். ஆனாலும் ஒரு சில பேர் நம்ம அன்பாக இருந்தாலும் நம்ம மேலே அன்பு இல்லாமல் விட்டு போயிடுவாங்க. நம்மளை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க மேலே நம்ம அன்பு வச்சா அது நம்மளுடைய முட்டாள்தனம். ஏன்னா அன்பு வந்து இருபுறமும் இருக்கணும். ரெண்டு பக்கமும் அன்பு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையும் அந்த அன்பு நீடிக்கும். நம்ம கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையில் வந்து அன்பு நீடிக்கும். ஒரு தராசு மாதிரி தான் சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் சமமான அன்பு இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் அன்பு இருந்து ஒரு பக்கம் அன்பு இல்லைன்னா அந்த தராசு வந்து தலை நிமிர்ந்து நிற்காது. இந்த வாழ்க்கை என்னும் தராசு நம்மளும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. ஏன்னா எக்கணமும் நம்மளை விட்டு போகுது அவங்க பார்ப்பாங்க. நம்ம என்ன தான் அன்பு காட்டினாலும் சரி, அது நம்ம விட்டு அவங்க போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா போய் தான் ஆவாங்க. நம்ம காலில் விழுந்துட்டு அவங்கள வச்சுட்டு இருக்கணும்னா காலம் முழுதும் காலில் விழ வேண்டியதாக இருக்கும். அப்படி காலில் விழுந்து வரக்கூடிய அன்பு அது உண்மையான அன்பாகவே இருக்காது. நம்ம வேணான்னு உதறி தள்ளாலும் வராங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பு. எப்போவுமே அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. அதுக்காக நம்ம அன்பாக வரவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்ம வேணான்னு ஒதுக்கக்கூடாது. நம்மள வேணான்னு ஒதுக்கிட்டு போனவங்க முன்னாடி நம்ம போய் நிற்கவும் கூடாது. அன்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அன்பே சிவம், அன்பே முருகர். அவ்வளோ அற்புதமான ஒரு அன்பு. இன்றைக்கி கடவுள் வந்து அந்த அன்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அன்பு இல்லைன்னா உலகமே கிடையாது. அன்பு இல்லைன்னா சுயநல உலகமாக போயிடும். உலகத்தில் எல்லாருமே சுயநலமாக இருப்பாங்க. சின்னதாக ஒரு அன்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் வந்து மழை வருது, காலங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக ஓடிக்கிட்டுருக்கு. சுயநல உலகம் இது அழிஞ்சிட்ருக்கு அங்கங்கே. அன்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யாருன்னே தெரியாது. சொந்தமாக இருக்க மாட்டாங்க, உறவாக இருக்க மாட்டாங்க, கூட பிறந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்பாக இருப்பாங்க. நமக்கு ஒரு ஏங்கும் 10 நிமிஷம் நம்ம கூட வந்து ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணால் கூட சரி, அவங்க இறங்கி போகும்போது நம்ம மனசு அவங்கள திரும்பி பார்க்கும். அன்பாக பார்ப்போம் நம்ம. அதுதான் அன்பு. கொஞ்ச நேரம் பழகிட்டாலே பிரிய முடியாதது தான் அன்பு. நம்ம பிரியணும்னு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்க, அது அன்பே கிடையாது. நம்ம அவங்க மேலே அன்பை வச்சு முட்டாள்தனமாக வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நம்ம அன்பை எங்கே வைக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவையில்லாத இடத்துல போய் நம்ம அன்பை கொட்டினோம்னா அந்த அன்புக்கே மதிப்பு இருக்காது. நம்ம அன்பானவங்களை நேசிப்போம்.